தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. நெல்லையில் ஓட்டுநரை கத்தியால் குத்திவிட்டு தனியார் பேருந்தை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். பேருந்தை கடத்திக் கொண்டு தப்பியோடு 2 பேரை போலீசார் தேடி வருவதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவக்குமார். அதாவது நெல்லை பழைய பேருந்து நிலையத்துல அதிக அளவிலான தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இரவு பொழுதுகள்ல அங்க ஹால்ட் பண்றது வழக்கம். நெல்லையை பொறுத்த மட்டும் மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் தனியார் பேருந்துகள் அரசு பேருந்துகளுக்கு நிகராக ஓடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 50-50, அதாவது 50 அரசு பேருந்துகள் ஓடும் பட்சத்தில் 50 தனியார் பேருந்துகள்ங்கிற சரிசமீத விகிதத்துல பேருந்துகள் ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த SMS பேருந்து நிறுவனம்னு ஒரு பஸ் இருக்குதுங்க. இந்த பஸ்ல டிரைவரா பணிபுரிந்துட்டு இருக்கிற ஒரு பேர் ஆம்ஸ்ட்ராங். சரியா, 45 வயதான இவரு நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, நேற்று நள்ளிரவு அளவுக்குள்ள பேருந்து நிலையத்துக்குள்ள, அதாவது பெரியார் பேருந்து நிலையத்துக்குள்ள பேருந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு பேருந்துல பின்னால படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்நிலையில அந்த பேருந்தை அதாவது நல்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் மேல ஒரு அசைவு ஒண்ணு ஏற்படுது. என்னன்னு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத 2 நபர்கள் பேருந்தை ஓட்டி செல்ற ஒரு சூழ்நிலையில அவர் தடுக்கிறாரு. பேருந்தை எப்படி நீங்க எடுக்கலாம் என்ன எதுன்னு கேட்டு தடுக்கும் போது அவருக்கு சரம் மாதிரியே கத்தி குத்து விழுது சூழ்நிலையில அவர் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த கடத்திய 2 நபர்கள் இவர் வெளுத்துக் கொண்டு இவர் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு நிலையில மாநகர பகுதியோட வெறி பகுதியில பேருந்து நிறுத்திட்டு அப்படியே பேருந்து நிறுத்தினதோட இல்லாம அவங்க தப்பிச்சு சென்றதாங்க. போக்குவரத்து துறை புலனாய்வு போலீசார் தற்போது அந்த தப்பியோடைய நபர்கள் குறித்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி கடத்தல ஈடுபட்டாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் அவ்வப்போது இருசக்கர வாகனங்கள் களவு போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில பல்வேறு இருசக்கர வாகனங்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில கனரக வாகனமான பேருந்தை கடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது இங்க ஏற்பட்டிருக்கிறது. இங்குள்ள மக்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் இரவு பொழுதுகளையும் அதிக அளவிலான போலீசார் எப்பவுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முறையான அனுமதியின்றியும் பல்வேறு தனியார் பேருந்துகள் இரவு பொழுதுகளில் ட்ரிப் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காவலர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் இந்த பேருந்து கடத்த முயற்சித்த ஒரு விவகாரம் நடைபெற்றிருக்குது. போலீசார் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை சமூக விரோதிகள் கணக்கில் எடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படணும். அதே மாதிரி அவங்களுக்கு முறையானபடி தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதா இங்குள்ள பலரோட வேண்டுகோளா இருக்குது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.